Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல 11th question பார்க்க போகிறோம். question என்னன்னா a equal to அதாவது a matrix வந்து கொடுத்துருக்காங்க. values என்ன 1 tan x minus tan x 1. show that a transpose into a inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. அதாவது a matrix கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா a transpose into a inverse ஓட matrix வந்து cos 2x minus sin 2x sin 2x and cos 2x நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் given அதாவது a matrix வந்து எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து a transpose வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது காலம் வந்து ரோவா இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ 1 minus tan x அப்புறம் இந்த காலம் ரோவா இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா tan x 1. ஸோ இதான் வந்து A transpose matrix. அடுத்து வந்து A inverse வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். A inverse வந்து எப்படி வரும்? A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. ஃபஸ்ட்டு determinant of A வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ determinant of A வந்து என்ன வரும்? 1 into 1 minus tan x into tan x வந்து minus tan square x. அப்போது இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் ஆகும். அப்போது 1 plus tan square x 1 plus tan square x என்ன சொல்லலாம் secant square x அப்படின்னு சொல்லலாம் which is not equal to 0. அதாவது டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் a inverse exist அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ a inverse வந்து என்ன 1 by determinant of a into adjoint of a. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து adjoint of a வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint of a வந்து எப்படி வரும்னா இந்த எலிமெண்ட் அண்ட் இந்த எலிமெண்ட் அதாவது ஏ எலிமெண்ட் அண்ட் டி எலிமெண்ட் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். அதே மாதிரி பி எலிமெண்ட் அண்ட் சி எலிமெண்ட் அப்படி எழுதி அதோட சைனை வந்து மாற்றுவோம். அப்போ என்ன வரும் இந்த 1 இங்கே போகும் இந்த 1 இங்கே வரும். அப்புறம் tan x வந்து மைனஸ் tan x ஆகும் மைனஸ் tan x வந்து tan x ஆகும். அப்போது adjoint of a வந்து நம்ம எழுதலாம் 1 minus tan x 1. ஸோ இப்போ adjoint of a வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ a inverse என்ன வரும் a inverse equal to 1 by determinant of a ஓட வேல்யூ என்ன secant square x into adjoint of a matrix எழுதுவோம். அப்போ 1 minus tan x 1. இதுதான் வந்து a inverse. இப்போ வந்து நம்ம a transpose and a inverse வந்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து a transpose into a inverse பார்க்கலாம். அப்போது a transpose என்ன 1 minus tan x 1 into a inverse ஓட வேல்யூ என்ன 1 by secant square x into இந்த மேட்ரிக்ஸ் என்ன 1 minus tan x 1. இப்போ வந்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 1 by secant square x வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் into 1 minus tan x 1 into 1 minus tan x 1. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 by secant square x. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 1 into 1 ப்ளஸ் மைனஸ் tan x into tan x என்ன வரும் மைனஸ் tan square x. அடுத்து 1 into minus tan x ப்ளஸ் மைனஸ் tan x into 1 என்ன வரும் மைனஸ் tan x. அடுத்து tan x into 1 வந்து tan x plus 1 into tan x வந்து tan x. அடுத்து tan x into minus tan x வந்து minus tan square x அப்புறம் plus 1 into 1 என்ன plus 1. இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 1 by secant square x 1 minus tan square x அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து minus tan x வந்து minus 2 tan x. அதுக்கப்புறம் tan x plus tan x வந்து plus 2 tan x. அதுக்கப்புறம் minus tan square x plus 1 வந்து எப்படி எழுதலாம் 1 minus tan square x. இப்போ வந்து இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணோன்னா 1 by secant square x. இப்போது tan square x வந்து எப்படி எழுதலாம் sin square x by cos square x அப்படின்னு எழுதலாம். அப்போ எப்படி வரும் 1 minus sin square x by cos square x. அதுக்கப்புறம் minus 2 tan x வந்து எப்படி எழுதலாம் sin x by cos x. அதுக்கப்புறம் 2 tan x வந்து sin x by cos x. அதுக்கப்புறம் 1 minus tan square x வந்து sin square x by cos square x அப்படின்னு எழுதலாமா. அடுத்து 1 by secant square x
இப்போது இதை வந்து சால்வ் பண்ணோன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து இப்படி மல்டிப்ளை ஆகும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இது மைனஸ் 2 sin x by cos x. அப்புறம் இது வந்து 2 sin x by cos x வரும். 1 minus sin square x by cos square x வந்து எப்படி எழுதுவோம்? cos square x minus sin square x by cos square x. இப்போ 1 by secant square x வந்து எப்படி எழுதலாம்? cos square x அப்படின்னு எழுதலாமா? மீதி எலமெண்ட்ஸ்லாம் அப்படி எழுதிக்கோங்க. அதாவது cos square x minus sin square x by cos square x. அதுக்கப்புறம் minus 2 sin x by cos x. அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 sin x by cos x. அதுக்கப்புறம் cos square x minus sin square x by cos square x. இப்போ வந்து cos square x வந்து ஒரு எலிமெண்ட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு cos square x into cos square x minus sin square x by cos square x. அப்போ மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும்? இந்த எலிமெண்ட் அண்ட் இந்த எலிமெண்ட் வந்து கேன்சல் ஆகும். அப்போ இது எப்படி எழுதலாம்? மேட்ரிக்ஸ் போட்டு cos square x minus sin square x. இதான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ செகண்ட் எலிமெண்ட்டுக்கும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது cos square x into minus 2 sin x by cos x. அப்போது ஒரு cos x வந்து கேன்சல் ஆகும். அப்போ இங்கே cos x ஆகுமா? அப்போ இது மல்டிப்ளை ஆகும்போது என்ன வரும்? மைனஸ் 2 sin x into cos x. ஸோ அது வந்து எழுதிக்கலாம். அப்போது மைனஸ் 2 sin x into cos x. அடுத்து தேர்ட் எலிமெண்ட் கூட cos square x மல்டிப்ளை ஆகும்போது என்ன வரும்? 2 sin x cos x. அதுக்கப்புறம் ஃபோர்த் எலிமெண்ட் கூட cos square x மல்டிப்ளை ஆகும்போது என்ன வரும்? cos square x மைனஸ் sin square x. இப்போது இந்த ஃபார்முலா பாருங்கள். அதாவது cos 2x வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா cos square x மைனஸ் sin square x. அதே மாதிரி sin 2x வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 sin x into cos x அப்படின்னு எழுதலாம். அப்போ இது மூலமாக நம்ம என்ன எழுதலாம்? cos square x minus sin square x வந்து cos 2x அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 2 sin x cos x வந்து sin 2x அப்படின்னு எழுதலாம். அப்போது ரீப்ளேஸ் பண்ணி எழுதும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும்? cos 2x. செகண்ட் எலிமெண்ட் வந்து மைனஸ் sin 2x. அதுக்கப்புறம் தேர்ட் எலிமெண்ட் என்ன வரும்? ப்ளஸ் sin 2x. அதுக்கப்புறம் ஃபோர்த் எலிமெண்ட் என்ன வரும்? cos 2x. இதுதான் வந்து A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்வர்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் தான் ஆன்சராக வரும்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ வி கேன் சே ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதான் வந்து 11th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.